இங்கு கூடியிருக்கும் அனைத்து சிவாஜி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வழக்கமா சொல்றதான், குழந்தையிலிருந்தே நான் சிவாஜி ரசிகர் தான். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா என்னை கூட்டி காமிச்ச படம் எல்லாமே சிவாஜி படம் தான். அவருடைய குரல் தான் எனக்கு அப்படியே ஒழிச்சிட்டே இருக்கும். அவருடைய படங்கள் தான் என் மனசில் ஓடிட்டே இருக்கும். ஒரு சிவாஜி ரசிகரை பார்த்தா கூட நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவேன். இன்னைக்கு இத்தனை சிவாஜி ரசிகர்கள் மத்தியில் நான் அவரை பற்றி கவிதை பாடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கவிதை திருவுருவ மாற்றம் அப்படின்னு எடுத்திருக்கேன். போன மீட்டிங்ல வேற கவிதை பாடினேன். இப்போ திருவுருவ மாற்றம்னு இப்போ நான் எழுதின கவிதை, ஒரு 4 நாள் முன்னாடி எழுதின கவிதை. ஏன் இந்த சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, சிவாஜி எல்லா கேரக்டராகவும் நடிச்சிருக்காங்க, எல்லா விதமான கதாபாத்திரங்களும் ஏற்றிருக்காங்க, எல்லா கதாபாத்திரங்களும் ஏற்றிருக்காங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட அந்த கதாபாத்திரங்களா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த உருவத்தை, அந்த நடிப்பை, அந்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போது இங்க சிவாஜி தெரிய மாட்டார், அந்த கேரக்டர் தான் நமக்கு தெரியும். இந்த திருவுருவ மாற்றம் அப்படிங்கிறது ஒரு திரைப்படத்துக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் அவர் காட்டியிருப்பாரு. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய கவிதையை பாடலான்னு இருக்கேன். என்னை ரொம்ப மனசை பாதிச்ச திரைப்படம் பந்தம் திரைப்படம். அதுல அவருடைய மகள் காதல் திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்ப மகளை வெறுத்து ஒதுக்கும் பொழுது அந்த முகபாவம், அந்த கேரக்டரைசேஷன். அடுத்ததா அந்த பேத்தியான குழந்தை தன்னுடைய பேத்தின்னு அவர் தெரியாது, ஆனா அந்த குழந்தைகிட்ட அவர் பாசம் காட்டி அந்த குழந்தைக்கு யானை கதை சொல்லி அந்த குழந்தைய அன்பா அதோட கொஞ்சம் விளையாடும் போது அது ஒரு கேரக்டர். அந்த குழந்தை தன்னுடைய பேத்தி தான் என்று தெரிந்த பிறகு கோபமாக அந்த குழந்தையை திருப்பி அனுப்பினார். அதாவது தன்னுடைய பேத்தியை அனுப்பி தன் மனசை மாற்றுறதுக்கு தன்னுடைய நண்பனே துணை போயிருக்காருன்னு நினைக்கும் போது அந்த கோபம், ஆத்திரம், அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் அவங்க வீட்டுல விடும்போது அது ஒரு கேரக்டரைசேஷன். அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்க்காம இருக்க முடியாம தவிப்பாரு பாருங்க, அது ஒரு கேரக்டர். அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு வருவாரு, கூட்டிகிட்டு வந்தோன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும், அப்போ ஒரு சேஞ்சு. அந்த குழந்தைக்காக மனசு மாறி மகளையே ஏற்றுக்கொள்வாரு, அப்போ ஒரு சேஞ்சு. எல்லாம் நடந்து கடைசியில் அந்த குழந்தை அவரை விட்டு பிரிஞ்சிடும். ஃபைனல் ஸ்டேஜ் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த காட்சியை இப்ப நினைச்சா கூட எனக்கு சத்தியமா கண்கள் கலங்கும். அந்த வெள்ளை மயில் ஆடும், நீல மயில் அசையும், புறாக்கள் சிறகடித்து கைதட்டும், அந்த பாடல் அந்த குழந்தை பாடல் அவர் பாடுவாரு. அதற்கு அடுத்து அந்த தத்தாங்கி தத்தாங்கி, அது என்னால அதை பாட முடியல. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பின்னாடி லெஃப்ட் ரைட் போட்டு நடந்துட்டே போவார்ல, சத்தியமா ஒரிஜினலா ஒரு பைத்தியக்காரனை பாக்குற மாதிரியே இருக்கும். சிவாஜி எங்க தெரிய மாட்டாரு. இப்படி இவரால இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுது அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு திருவுருவ மாற்றம். இன்னும் ஒரே ஒரு திரைப்படம், கை கால்கள் விளங்காம பாகப்பிரிவினை படத்துல நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த தாழையாம் பூ முடிச்சு அப்படின்னு ஒரு பாடல், ரொம்ப ஜாலியான பாடல். அந்த பாடல்ல அப்பயும் அவர் கை கால் விளங்காது, ஆனா கொஞ்சம் சின்ன வயசு. அந்த பெண்ணுக்கு தான் மேல விருப்பம் இருக்கா இல்லையா, அந்த பெண் எப்படி நம்மளுக்கு ஓகே சொல்லுவாளா அப்படின்றத எதிர்பார்ப்பு அந்த கண்ணுல காட்டிட்டு அவர் ரிப்ளை பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் காட்டிட்டு ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை சொல்றது தன்னை தான் சொல்றாரு. அப்ப சோகமான சொல்ல மாட்டாரு. கன்னியர்கள் மணந்து கொள்வார்களா அப்படின்னு கேட்பாரு. மண் பார்த்து விளைவதில்லை, மனம் பார்த்து படர்வதில்லைன்னு சொல்லும் போது நாக்கு அப்படி கடிச்சிட்டு தலையாட்டுவார். ஓ, அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு பக்காவான எக்ஸ்பிரஷன். அதாவது கைகால்கள் விளங்காத தன்னை அவள் விரும்புகிறாள் என்று நினைக்கும் போது அந்த எக்ஸ்பிரஷன். அதே படம் ஏன் பிறந்தாய் மகனை பாடல், அதே சீனு. அப்ப டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன். கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடா. அப்ப அப்படியே டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன். அதே
சிச்சுவேஷன். அதே அவர் கைகால் விளங்காத அவரை இவ ஏத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுதான். அந்த பக்குவப்படாத முந்தைய ஸ்டேஜ், அந்த விளையாட்டுத்தனமான அந்த முகபாவம், பக்குவப்பட்ட பிறகு வாழ்க்கையில் அனுபவம் ஏற்பட்ட பிறகு அந்த முகபாவம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் இந்த கவிதையை அமைச்சிருக்கிறேன். இப்ப நான் கவிதையை படிக்கிறேன். சிவாஜியின் திருவுருவம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற வண்ணமயிலேறும் சின்ன வடிவேலோ அந்த மெட்டில் இந்த பாடலை நான் அமைச்சிருக்கேன். உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற மாமணியே சிம்மக்குரலோனே எங்கள் சிவாஜி ஐயாவே. உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற மாமணியே சிம்மக்குரலோனே எங்கள் சிவாஜி ஐயாவே. கண்ணில் கதை பேசும் நல்ல காவிய நாயகனே உந்தன் புகழ் பாட என்று ஓடி வருவோமே. மேடையில் பல நாடகம் நடித்து பார்ப்பவர் நெஞ்சில் பரவசம் கொடுத்து தோளிலே புகழ் மாலைகள் சுமந்த மாசிலா தமிழா. பராசக்தியில் திரைநாயகனாக நீதியை நிலைநாட்டுவதற்காக மன்றத்தில் பல வாதங்கள் செய்த எங்கள் குணசேகரா. உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற மாமணியே சிம்மக்குரலோனே எங்கள் சிவாஜி ஐயாவே. கண்ணில் கதை பேசும் நல்ல காவிய நாயகனே உந்தன் புகழ் பாட என்று ஓடி வருவோமே. பாசத்தை காட்டும் மன்னனும் நீயே, பண்புள்ள நல்ல தம்பியும் நீயே, நேசத்தை காட்டும் நல்ல கணவனும் நீதானே ஐயா. அறியாமை அது எப்படி இருக்கும், அறிவு சுடர் முகம் எப்படி ஜொலிக்கும், கோழையின் பயமும் வீரனின் துணிவும் உன்னில் கண்டோமே. உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற மாமணியே சிம்மக்குரலோனே எங்கள் சிவாஜி ஐயாவே. சோகத்தில் நீ துடிக்கும் துடிப்பும், வீரத்தில் உந்தன் துடுக்கும் மீடுக்கும், காதலில் உந்தன் குழைவும் நெளிவும் கண்டு வியந்தோமே. பைத்தியமாய் நீ மாறும் போது, பாசத்துக்காய் நீ ஏங்கும் போது, கண்கள் கலங்கியே உள்ளம் துடிப்பதை சொல்லவா முடியும். உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற மாமணியே சிம்மக்குரலோனே எங்கள் சிவாஜி ஐயாவே. கை விளங்காமல் வாழ்ந்தாய் நீயே, கண் தெரியாமல் தவித்தாய் நீயே, ஊமையாய் அடி வாங்கி அழுத கோலமும் கண்டோமே. தெய்வ உருவமாய் நீயே மாற பக்தியால் மனம் பரவசமாக உன்னையே சிவனாய் எண்ணிய நாட்கள் இன்றும் இனிக்கிறதே. உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற மாமணியே சிம்மக்குரலோனே எங்கள் சிவாஜி ஐயாவே. கட்டபொம்மன் நீ, பாரதியும் நீயே, சிதம்பரம் பிள்ளையும் குமரனும் நீயே, ராஜராஜ சோழன் போன்ற பலரையும் உன்னில் கண்டோமே. அப்பர் சுந்தரர் உருவில் லயித்து, ஆழ்வார்கள் வழியில் பக்திகள் திளைத்து, பரதனாய் கர்ணனாய் காவியம் படைத்த நடிகர் திலகமே. உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற மாமணியே சிம்மக்குரலோனே எங்கள் சிவாஜி ஐயாவே. எந்த வேடத்தையும் ஏற்றிடும் போது அந்த மனிதராய் மாறியே வாழ்ந்து, நடிப்பின் உயர்நிலை உலகிற்கு காட்டிய நடிப்பின் இமயமே. பட்டங்கள் உனக்கு பெருமை இல்லை, பட்டங்கள் உன்னால் பெருமை பெற்றது, நடிப்பை விளக்கிடும் என்சைக்ளோபீடியா என்றுமே நீதானே. நடிப்பை விளக்கிடும் என்சைக்ளோபீடியா என்றுமே நீதானே. உலக புகழ் பெற்ற ஒப்பற்ற மாமணியே சிம்மக்குரலோனே எங்கள் சிவாஜி ஐயாவே. கண்ணில் கதை பேசும் நல்ல காவிய நாயகனே உந்தன் புகழ் பாட என்று ஓடி வருவோமே.